திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த கும்பலக்கண ஜாதகர்களுக்கு வந்து சரியான அளவிலே பார்க்கவில்லை என்றால் திருமண வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அந்த கும்பலக்கணன்றது வந்து விசேஷத்தில் என்ன விசேஷம்னு கேட்குறேன்னா, இப்போ ஒரு உதாரண ஜாதத்தை காமிக்கிறேன். அந்த ஜாதத்தை பாருங்கள். இது வந்து கும்பலக்கண ஜாதகம். நட்சத்திரம் வந்து புனர்பூசம், இது திதி வந்து தூவாதேசி திதி, யோகம் வந்து வியாதிபாத யோகம், கரணம் வந்து பத்திரை கரணம். சரிங்களா? இது வந்து ஜாதத்தினுடைய அமைப்பு. இப்போ ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பலக்கண ஜாதகம். இந்த ஜாதகத்தில் வந்து எப்படி கும்பலக்கணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறார். கடத்திர காரகன் கடத்திர ஸ்தானத்தில் இருந்தார். காரகோ பாவனாசி என்று சொல்லுவார்கள். சரிங்களா? ரெண்டாவது 7ஆம் இடத்துல சூரியன். ஸோ இவனுக்கு எந்த விதமான எப்படிப்பட்ட பெண் வந்தாலுமே என்னுடைய வாழ்க்கையில் அந்த பெண் வந்து இவனுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒத்து போகாது. எந்த பெண் வந்தாலுமே எப்படிப்பட்ட நல்ல ஜாதகத்தை பொறுத்தானே அப்படின்னு ஒரு கருத்து வச்சுக்கலாம். ஆனால் உண்மையிலே ஜாதகத்தை எப்படி பார்க்கணுன்னா, நவாம்சத்தை பாருங்கள். நவாம்சத்தில் வந்து அந்த ஜாதகருக்கு லக்னம் வந்து எங்கே வருது? மிதுனத்தில் வருது. நவாம்சத்தில் வந்து மிதுனத்தில் வருது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஜாதகத்தில் கும்ப லக்னம்ன்று இல்லாமல் நவாம்சத்திலே உள்ள லக்னமாகிய மிதுனத்தை லக்னமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ மிதுனம் லக்னமாக வைத்து ஜாதகத்தை மறுபடியும் பார்ப்போம். அப்படி பார்த்தீங்க சொன்னால் இந்த மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சந்திரன். இந்த முக்கியமான விஷயம் ஒரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து திதி சூன்யம். திதி பார்த்தீங்கன்னு சொன்னால் துவாதசி திதி. அப்போது திதி படி பார்த்தாலே 7ஆம் இடம் 10ஆம் இடம் வந்து ரெண்டுமே வந்து அவருக்கு வந்து திதி சூன்யமாகி விட்டது. அப்போ திருமண வாழ்க்கைன்றது பூஜ்ஜியம், தொழில் என்பது பூஜ்ஜியம். இது வந்து திதி சம்பந்தப்பட்டமான ஒரு விதி. ரெண்டாவது விஷயத்தை பாருங்கள். நடக்கிற இதில் வந்து யோகி யார்? ராகு. அந்த யோகி ராகு எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா திதி சூன்யத்தில் போய் இருக்கிறார். எந்த திதி சூன்யத்தில்? துலாத்தில் போய் உட்காந்துருக்கார். அப்போது யோகியும் வேலை செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னால் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம். அவரும் திதி சூன்யாதிபதி ஆகிட்டார். உட்கார்ந்து சூரியனோட உட்காந்துட்டார். அவர் திதி சூன்யாதிபதி சூன்யாதிபதியை போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதினு பார்க்கும்போது குரு, திருமணத்துக்கு மனைவியுடைய ஸ்தானம். அவர் தன்னுடைய வீட்டுக்கு 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், தன்னுடைய வீட்டுக்கு 6ஆம் இடமாகிய சத்துருஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆக திருமண வாழ்க்கை என்பது கசந்து விடும். ரெண்டாவது அதுக்கு அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சனி பகவான். அவர் போய் எங்கே இருக்கார்? 2ல். 8 கூடிய 2லேயோ 2 கூடிய 8லேயோ இருந்தால் மறைமுகமான தொழில், நம்பர் 2 தொழில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மறைமுகமான தொழில் தான் இவருக்கு அதிகமாக இவரால் செய்ய முடியும். அதை விட முக்கியமான விஷயம் என்று சொன்னால் 10ஆம் இடத்துல மாந்தி, 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் போய் மாந்தி. அந்த 10ஆம் இடத்து அதிபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அவர் வந்து எங்கே இருக்கிறாரு? அது 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். முதல்ல 3ஆம் இடம் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். 3ஆம் ஸ்தானத்தில் யார் இருக்காங்க? சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்க சூரியன் தன் சொந்த வீட்டில் இருந்தாலும் வெற்றி ஸ்தானம். அப்புறம் என்ன? இளைய சகோதரருக்குரிய ஸ்தானம். இதை விட அதிகமான ஒரு விஷயம் என்று சொன்னால் வீரியஸ்தானம். இந்த வீரியஸ்தானம் என்பது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்பொழுதுமே இந்த 3ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடத்துல இருக்கின்ற கிரகம் வந்து அந்த அதிபதி வந்து ஒரு புதன், சனி, கேது இவருடைய நட்சத்திரத்தில் போகக்கூடாது. அப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இவர் இருக்கிற நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரத்தில் இருக்கார். கேது நட்சத்திரத்தில் இருக்காரா? திருப்பி அந்த கேது பாருங்கள் மேஷத்தில் அஸ்வினியில் இருக்கார். அப்போ என்ன? இல்வாழ்க்கையிலே இவருக்கு வந்து தாம்பத்தியத்திலே பிரச்சனைகள் அதிகமாக இவருக்கே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? திருமண வாழ்க்கை கசந்து விடும். இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஜாதகத்தை மறுபடியும் பாருங்கள். லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல கரணநாதன் கேது பகவான் அழகாக இருக்கிறார். அவர் தான் இந்த ஜாதகத்தை வந்து இயக்கணும். உண்மையிலேயே இவருக்கு கேதுதசை நடக்குது. ஆனால் அந்த கேதுதசை வந்து எப்படி நடக்கணும்னா, அது சரியான முறையில் வழி நடத்தினால் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற கேது பகவான் கரணநாதன் அந்த ஜாதகத்தை இயக்க வேண்டிய தலைவன். அவர் தான் கேப்டன் ஆஃப் தி ஹாரோஸ்கோப். யாருன்னா அவர் தான். அவரை சரியான முறையிலே பயன்படுத்தினால், அந்த திதி சூன்யத்திலிருந்து வெளியே வந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதை விட முக்கியமான விஷயம், வியாதி பாதத்திலே பிறந்த ஜாதகனுக்கு லக்னத்தை நம்ம எடுத்துக்கொண்ட லக்னம் வந்து மிதுனம். அந்த மிதுன லக்னத்தை 2ஆம் இடத்திலே பூசம் 3ஆம் பாதத்திலே இந்த வியாதி பாதம் விழுகிறார். யாருடைய நட்சத்திரத்தில்? சனிபோட நட்சத்திரத்தில். 2ஆம் இடம் இருந்து தனால் குடும்ப வாக்குஸ்தானம். இந்த 3மே இந்த வியாதி பாதத்தால் அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையை சூனியமாக கொண்டு போய் விட்டு விடுது. ஆக என்ன? இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் என்ன செய்ய முடியும்? முதல்ல திருமண வாழ்க்கைக்கு சரியான பொருத்தத்தை கொண்டு போய் ஜாதகம் சேர்த்துருக்கணும். 1. 2வது, திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே ஜாதகத்தை வந்து உள்ள பரிகாரங்களை சரியான முறையிலே செய்ய வேண்டும். பரிகாரம் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து உடல்நிலை பாதிப்புன்னு சொன்னால் இது தலையெழுத்து விதி என்று உட்கார்ந்து விட முடியுமா? கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நோய் தீரணும்னு போகிறோம்.
அதே மாதிரி தான் உடல் நமக்கு தடைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால், எங்கே தடையை வந்து வைத்தானோ இறைவன், அங்கேயே அதற்குண்டான வழியும் வைத்திருக்கின்றான். இந்த கோவிலுக்கு வா, இந்த இடத்திலே வா என்று. ஆக அந்த இடங்களுக்கு போனால் நிச்சயமாக நம்முடைய தலையெழுத்திலே நமக்கு வந்து அதை வந்து அதிலிருந்து வெளிப்படுவதற்கான ஒரு நல்ல வழிமுறைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக பரிகாரங்களை நம்புங்கள். பரிகார வழிபாடுகள் என்பது அதற்காகத்தான் இறை வழிபாடுகள் நிறைய கோயில்கள் நம்ம சித்தர்கள் கட்டி வைத்திருக்காங்க. அங்கே போகும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும். நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும்.